சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன இங்க சோகமான விஷயம்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இல்ல பொதுவான மனுஷங்களா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு சில கட்சிக்காரங்க இருக்கானுங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி 2 கட்சி இருக்குங்க. ஒண்ணு திமுக, அது பெற்றெடுத்த குழந்தையான தாவேகா. இவங்கள மாதிரி 2 பேர் மாதிரி கேவலமா அரசியல் பண்றவங்க நீங்க உலகத்திலேயே எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ எச்சத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா எச்சத்தனமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கானுங்க. நீங்க உங்க வீட்டில் எவனுமே சோறே சாப்பிட மாட்டீங்களா? உங்க வீட்டில் அக்கா தங்கச்சி யாருமே இல்லையா? எனக்கு புரியலையடா. அதாவது ஒரு குழந்தை பெற்றுக்கிறங்கிறது கணவன் மனைவியோட அடிப்படை உரிமைடா. நீ என்னத்துக்கு சொல்ற அவர் எத்தனை வயசுல குழந்தை பெற்றுட்டா உனக்கு என்ன? அவங்களுக்கு இப்போ பெண் குழந்தை தேவைப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க பெற்றுக்கிறாங்க, உனக்கு என்ன? ஒன்றும் அடுத்தவன், அதாவது கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைய பெற்றுட்டு கள்ளத்தொடர்பு ஒன்றும் வச்சுக்கல, யாரை சொல்லிட உங்களுக்கு புரியும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைல்ல. அவங்களுடைய மனைவி அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, இது அவங்களுடைய உரிமை. ஒன்றும் அடுத்தவன் இது பண்ணல. கொஞ்சமாவது மனுஷ ஜென்ம மாதிரி யோசிங்கடா. சோறு தின்னுங்கடா, முதல்ல சோறுல உப்பு போட்டு தின்னுங்கடா. எச்சத்தனமான வேலையில தயவு செய்து பார்க்காதீங்கடா. டேய், உங்களெல்லாம் நீங்க அடிமையா இருக்கீங்கடா. ரூட்னு ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு உங்க எல்லாத்தையுமே மூளை செலவை பண்ணி நீங்க அடிமையா இருக்கீங்கன்னே தெரியாத அளவுக்கு உங்களை மலிக்கி வச்சிருக்காண்டா ஒருத்தன், ரூட் மாஃபியான்னு ஒருத்தன். அவனை பத்தி எல்லா வீடியோ வந்துகிட்டு இருக்கு, ரூட்டை பத்தி. இதையெல்லாம் தாவேக்காரன் பாக்குறானா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளவு எரிச்சல் ஆகுது இதை பார்க்கும்போது.